டேஸ்டியான பொட்டேட்டோ ரெசிபி, பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வித் எக். இது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரிக்வயர்ட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. கொஞ்சம் சிம் ஃபாஸ்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பொட்டேட்டோ. ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 minutes ரெசிபி தான் இது. அண்ட் வெரி டேஸ்டி, வெரி ஹெல்த்தி. இது கிட்ஸுங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னென்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து லெஸ் இன்க்ரீடியன்ஸ், பிடிக்காத பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எக்கு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ரொம்ப பசங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்றோம். நீங்கள் கடைக்கு போய் KFC மெக்டானல்ட்ஸ் போக தேவையில்லை. வீட்டிலே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் யூ வில் சேவ் த மணி ஆல்சோ. Have 5 members, 5 பேர் சாப்பிடலாம். பிஞ்ச் சில்லி பவுடர் required, கொஞ்சம் லைட்டாக போடுங்க. அண்ட் மஞ்சள்தூள் கொஞ்சம் லைட்டாக போடுங்க. ஸோ அந்த ஸ்மெல் வராத இருக்கிறதுக்கு. அகெயின் ஸோ எக்குக்கு தேவையான ஜஸ்ட் 2 pinch ஆஃப் சால்ட். தாராளமாக எல்லாமே காலி ஆகிடும். 5 minutes ரெசிபி 5 minutesலேயே காலி ஆகிடும். செய்யும் போதே கேட்டுகிட்டே இருப்பாங்க கிட்ஸு. ஸோ மிக்ஸ் இட் ரெண்டுமே கலந்து. ஸோ 1/even சைடாக ஜஸ்ட் கிவ் மிக்ஸ். ஸோ ஹை பண்ணிக்கிங்க ஃப்ளேம். ஜஸ்ட் 1-2 minutesல ரெசிபி முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் 3 minutes ஆயிடுச்சு. 5 minutes இருக்கேன். பட் ஆனால் மிக்சிங் செய்கிற ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ஈஸி தான். டக்குன்னு நீங்கள் ஒரு 5 பொட்டேட்டோ, ஒரு 3 எக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஜஸ்ட் கொரியண்டர் ஸ்ப்ரிங் பண்ணிடுங்க. ஸோ திஸ் டிஷ் இஸ் ரெடி. ஸ்மைலாக கிட்ஸுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஸ்மைலி போட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்மைலாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு உடனே காலி பண்ணி இட்ஸ் ஆசம் பண்ணுவாங்க.